டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி ஒரு கேஜ் சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் இதுக்கு என்ன விதமான ஒரு டேட்டா எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டோட CSAT ஸ்கோரை வச்சு ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். அதில் வைரஸ் ரிமூவல், டெக் சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்கு. இந்த 3 கேட்டகரியில் நான் ஏதாவது ஒரு கேட்டகரி வச்சு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கேஜ் சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்க டேட்டாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் ரிமூவல் 5.3 CSAT ஸ்கோர். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ல கிளிக் பண்ணி சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வர்றது ஒரு ரவுண்ட் சார்ட். இது பை சார்ட், ஒரே சிங்கிள் பை சார்ட். நான் இதை அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணி இதுக்குள்ள செட் பண்ணிடுறேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 3 டாட்டை கிளிக் பண்ணி எடிட் சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம சார்ட்டோட டைப் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சார்ட் எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல பை சார்ட்ல போயிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதர்ஸில் செகண்ட் ரோவில் கேஜ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கேஜ் சார்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கேஜ் சார்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேஜ் சார்ட்டை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம வைரஸ் ரிமூவல்ங்கிறது நம்மளோட அந்த லேபிள், தென் அதோட நம்ம CSAT ஸ்கோர் வந்து இந்த 5.3. ஸோ இதுலேருந்து 0 to 100 இருக்குது இந்த ஆக்சிஸ். இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளோட கஸ்டமைஸில் போயிட்டு கேஜில் நம்மளுக்கு 0 to 100 இருக்கிறத 10ன்னு மாற்றினா போதும். ஸோ ஒரு 0வை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே 10ன்னு சேஞ்ச் ஆயிரும். நம்மளோட 5.3 ஸ்கோர் இங்கே வந்துருச்சு. ஸோ இது எப்படி ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு கம்பேரிசனோட ஃபார்மேட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோவாக யூடியூப்ல போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.